எப்பொழுதுமே ஆண்டவர் செய்து முடிப்பார். மனுஷன் நினைத்ததை செய்து முடிக்கிறதை காட்டிலும் கர்த்தர் நினைத்ததை எப்பொழுதுமே ஆண்டவர் செய்து முடிப்பார். அநேக பாரங்கள், அநேக குறைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிறது, நம்மளை குறித்து நினைத்திருக்கிறத ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்னா ஆண்டவர் செய்து முடிப்பார் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. புலம்பலுக்கு எழுதின எரேமியா எழுதின புலம்பல் எடுத்து வாசிப்போம். புலம்பல் 2வது அதிகாரம் 17வது வசனம். புலம்பல் எரேமியாவின் புலம்பல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார், பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தாம் கட்டளையிட்ட தமது வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார். புலம்பல் எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் பாடுகிறான். புலம்பலில் ஒளிந்திருந்த ஒரு வார்த்தை, இந்த புலம்பலுக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள, இந்த பாரத்தை புலம்புகிற இந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நினைத்ததை ஆண்டவர் செய்வார். நம்மளை குறித்து வைத்திருக்கிறத ஆண்டவர் செய்வார். நம்மளால் செய்ய முடியாததாக இருந்திருக்கலாம், நம்ம ஒரு நினைப்பை நினைத்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைத்தது தான் என்றைக்குமே நடக்கும் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் இந்த புலம்பலுக்குள்ளிருந்து ஒளிந்திருக்கிற இந்த வசனம் தான், கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார் என்று சொல்லி. ஆண்டவர் நினைச்சதை ஆண்டவர் செஞ்சு முடிச்சிருவார். அவருக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதற்கு தெரிந்த ஒரே ஒரு கர்த்தர் நம்மளுடைய கர்த்தர் மாத்திரம்தான். அவர் நினைத்ததை செய்து முடிக்கிற தகப்பன். இதில் ஆங்கிலத்தில் பார்த்தா த லார்ட் ஹஸ் டன் வாட் ஹி பிளான்ட் அப்படின்னா, அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிக்கிறாரோ. நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றி ஆண்டவர் முடிப்பார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நினைவுகள்னா என்ன? தாட்ஸ், திங்கிங், இப்படி பல காரியத்தை சொல்லிகிட்டே போகலாம். ஐடியா, ஒரு பிளான், இது எல்லாருமே ஒரு நினைவுகள் தான். நான் ஒரு நினைப்பை நினச்சி வச்சிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் அதை என்ன நினைத்து வைத்திருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். இப்போது ஜேசன் போயிட்டானா, இப்போ நீ இங்கே வாங்க சொல்கிறேன், பாபா. இப்போது இந்த தம்பி இருக்கிறார்ல, இந்த தம்பியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தம்பியை குறித்து இப்போ நான் ஒன்று நினச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த தம்பியை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரும் ஒன்று நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் ஒரு மனமாக நினைக்கிறோமா? இல்லை, ஒவ்வொருத்தரும் இந்த தம்பியை குறித்து ஒவ்வொரு விதமாக நினைக்கிறோம். நான் இந்த தம்பியை குறித்து ஒரு விதமாக நினைக்கிறேன். ஆனால் எல்லாரும் நினைக்கிறத காட்டிலும் கர்த்தர் இந்த மகனை வச்சு என்ன நினைக்கிறாரோ அதை தான் ஆண்டவர் செய்து முடிப்பார். இன்றைக்கி இந்த மகன் போல தான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போது இந்த மகன் போல இருக்கிற நம்மளை குறித்து பலர் நினச்சிருக்கலாம், இல்லை இவரை குறித்தே இந்த தம்பியை நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த தம்பியை குறித்து என்ன நினச்சிருக்கிறாரோ, நம்ம வாழ்க்கையில் நம்மளை குறித்து என்ன நினைத்திருக்கிறாரோ அது மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன செய்வார். தேங்க்யூ, அதை மட்டும்தான் ஆண்டவர் செய்து முடிப்பார். இன்றைக்கி என்ன எண்ணங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என் வாழ்க்கையை எப்படி வாழணும், என் பண தேவைகளை எப்படி சந்திக்கணும், என் தொழிலை எப்படி முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும், என் வேலையை என்ன செய்யணும், நான் என்ன எதிர்காலத்தில் வாழணும்னு என்னென்ன உங்கள் குடும்பத்தை குறித்து திட்டம் பண்ணி நீங்கள் வைத்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய திட்டம் என்னுடைய திட்டம் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. கர்த்தருடைய நினைவு அது அறிவு கெட்டாததாக இருக்கிறது. ஆண்டவர் அப்படி தான் நம்மளை நினைச்சு ஆண்டவர் நடத்தி வந்து கொண்டே இருக்கிறார். ஏசாயா 55:8 வாசித்தீங்கன்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஒரு பிளானை, நம்ம ஒரு திட்டத்தை நம்ம வைத்திருப்போம். ஆனால் கர்த்தர் எதை செய்கிறாரோ அதை தான் அதில் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் நினைத்ததை ஆண்டவர் செய்து முடிப்பார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை நினைத்ததை ஆண்டவர் செய்து முடிக்க வல்லமை உடையவராக இருப்பார். கடந்த நாட்களில் ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு பிரதர் என்னோடு பேசினார் பெங்களூர்லேருந்து. பாஸ்டர், எனக்கு வாழ பிடிக்கல, நான் உங்கள் பிரசங்கத்தெல்லாம் கேட்குறேன் யூடியூப்பில், எனக்கு வாழ பிடிக்கல, நான் இப்போ தற்கொலை பண்ண போகிறேன், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு இடத்துல
இந்த வசனத்தை ஆண்டவர் உணர்த்தி பேசின பொழுது நான் சொன்னேன், கர்த்தர் தாம் நினைத்ததை உனக்கு செய்தார். இன்றைக்கி நீ சாகக்கூடாது, என் இடத்துல நீ ஃபோன் பண்ணி பேசணும் என்பதை கர்த்தர் உன் வாழ்க்கையில் நிர்ணயிச்சிட்டார். இப்பொழுதே நீ இருக்கிற இடத்துல நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன், உன் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பார் சொல்லி உடனே ஒரு அரை மணி நேரம் அவன் இடத்துல பேசி ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபிச்சிருப்பேன். அந்த 5 நிமிஷத்தில் கர்த்தர் தாம் நினைத்ததை அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். அவன் அடுத்த வார்த்தையை சொன்னான், ஆண்டவர் என்னோடு கூட இப்போ உங்கள் மூலியமாக பேசினார் பாஸ்டர், நான் தற்கொலைக்கு முடிவெடுக்க உடனே அம்மா அப்பா கிட்ட நான் திரும்பி போகிறேன், என் வாழ்க்கையை மாற்றிக்கிறேன், மறுபடியும் நான் என்ன செய்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன் பாஸ்டர் சொல்லி அந்த இடத்துல ஒப்பு கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தர் தாம் நினைத்ததை ஆண்டவர் செய்து முடிக்கிறார். இன்றைக்கி சாகணும்னு ஒரு உணர்வு இருக்கா? இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது, பலவீனமாக இருக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் யார் என்னை பார்த்துப்பா, யார் எனக்கு உதவி செய்வா, இப்படின்னு பல எண்ணத்தோடு பல கவலைகளோடு நம்ம இருப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பலவீனத்தை குறித்து நீ கவலைப்படாத, உன் நினைவு என் நினைவு கிடையாது, உன்னுடைய காரியம் என்னுடைய காரியம் கிடையாது. அவர் நினைவுகளை நிறைவேற்றி நடத்துகிற கர்த்தர், நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நிறைவேற்றி கொடுக்கிற கர்த்தர். இன்றைக்கி அவர் சொல்லுகிறார், உன் நினைவு என் நினைவு கிடையாது, நான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி. என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும், நான் பாஸ்டராக வருகிறதுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்வதில்லை, தகுதியானவனும் கிடையாது, அனுபவமும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவ குறித்து எந்த தாகமும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நினைத்ததை செய்து முடித்து என்னை ஒரு பாஸ்டராக ஒரு ஊழியக்காரனாக இந்த சபையில் ஆண்டவர் கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு ஒன்றத்துக்குமே உதவாத என்ன ஆண்டவர் பயன்படுத்தி என்ன கொண்டு வந்து நிறுத்தணும் என்றால், ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துறதுல எவ்வளோ அது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஏசாயா 66:18 வாசித்தீர்கள் என்றால், நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் கிரியைகளையும் உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். இன்றைக்கி என்ன எண்ணத்தோடு இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, என்ன எண்ணத்தோடு எந்திரிச்சு போக போகிறீங்க, என்ன எண்ணத்தோடு உங்கள் வீட்டை நடத்துகிறீங்க, என்ன எண்ணத்தோடு நீங்கள் ஊழிய உணர்வோடு இருக்கிறீங்க, ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு அசைவுகளையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே ஆண்டவர் இருக்கிறார். உன் நினைவு எல்லாம் யாரும் அறிய முடியாது, உன் ஃப்ரெண்டு அறிய முடியாது, உன் பக்கத்தில் இருக்கிறவன் அறிய முடியாது. ஆனால் உங்கள் நினைவுகளை அறிந்த ஒரு தகப்பன், ஒரு இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட உங்கள் அருகினிலே அவர் எப்பொழுதும் இருக்கிறவராக இருப்பார். அவர் உங்கள் நினைவுகளை என்றைக்குமே அறிந்திருக்கிறார், உங்கள் அசைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். யாருக்கு என்ன வேணும், எப்போ கொடுக்கணும் என்பதை மனுஷருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு அது நன்றாக தெரியும். ஆண்டவருக்கு நன்றாக அதை தெரிந்து விளங்க செய்கிற கர்த்தர் தான் நம்மளுடைய கர்த்தர். இந்த டிவி நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, உங்களுக்கு தெரியல, அந்த பேர் என்ன, அந்த கேமரா வச்சுருப்பானே எல்லா திசையிலும், அது பேர் என்ன, பிக் பாஸ்ன்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணாலும் என்ன செய்யும், அந்த கேமரா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இன்றைக்கி பரலோகத்தில் ஒரு கேமரா நமக்கு இருக்குது, அந்த கேமரா நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. நீ என்ன நினைக்கிற, நீ என்ன பின்னாடி பேசுகிற. எனக்கு சமீபத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். நான் ஒரு பாஸ்டர் இடத்துல பேசும்போது இன்னொரு பாஸ்டர் குறித்து அங்கே பேசிட்டேன். அப்போது அந்த பாஸ்டர் கூட சேர்ந்து அது பேசுவார்னு பார்த்தா அந்த பாஸ்டரை பற்றி அந்த பாஸ்டர் பேசலை. எனக்கு உடனே ஆண்டவர் உணர்த்தினார், நீ வாயை திறந்து இப்படி இன்னும் ஒருத்தர் இல்லாத இடத்துல நீ அவங்கள பற்றி பேசலாமா, பேசக்கூடாதுல்ல, ஒரு ஊழியக்காரரை பற்றி பேசக்கூடாதுல்ல. பரலோகத்தினுடைய கேமரா என்ன செய்து நம்மளை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, நம்ம என்னென்ன செய்கிறோம், அங்கத்தின் அசைவுகளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ ஒரு திட்டம் வச்சுருக்கிற, ஒரு ஊழியத்தை நான் இப்படி செய்ய போகிறேன், என் குடும்பத்தை இப்படி நடத்த போகிறேன், எனக்கு இங்கேருந்து பணம் கிடச்சிரும், நான் இப்படி நடத்திடுவேன், நான் அப்படி செஞ்சிடுவேன், கொஞ்ச காலம் நான் இப்படி வாழுவேன், அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன். இப்படி என்ன எண்ணங்களோடு நீங்கள் இருந்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் நினைவு என் நினைவுகள் அல்ல. ஆமென். நான் அவர் நினைவுகளை அறிந்திருக்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் அதனுடைய 24 இதை சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே போல் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 29:11 வாசிங்க.
அவர் நினைவுகளை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிற கர்த்தர் என்ன வார்த்தையை அங்கே சொல்லுகிறார் என்றால், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, நீ என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற உன் முடிவை, எப்போ என் பிரச்சனை மாறும், எப்போ என் ஊழியம் துவங்கும், எப்போ என் காரியம் மாறும், என்ன எண்ணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நிறைவுகளை நான் அறிவேன். நீ உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், உன் குடும்பத்துக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். நான் என்ன எண்ணத்தோடு இந்த ஊழியத்தை செய்கிறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். பணத்துக்காக ஊழியம் செய்கிறேனா, இல்லைனா என்ன வியாபாரத்துக்காக ஊழியம் செய்கிறேனா, இல்லைனா பாடு அனுபவிக்க நான் ஊழியம் செய்கிறேனா, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு 100 ரூபாய் இருந்தாலும் அதை ஏமாற்றிட்டு போக பார்க்குறேன்னா, இன்றைக்கி விசுவாசிக கிட்ட நான் பார்க்குற நிறைய இடத்துல பணம் கேட்குறத பார்க்குறேன். இங்கே இருக்கிற ஒரு விசுவாசிக கிட்டேயும் ஒரு ஜனங்கக்கிட்டே நான் இது வரைக்கும் எந்த பணமும் கேட்டதில்லை. அதுக்கு நீங்கள் தான் சாட்சி. ஆண்டவர் அப்படி சாட்சியாய் நடத்துகிறார். எல்லா நினைவுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். சுத்தமுள்ள இருதயமாக நம்ம இருக்கணும், சுத்தமுள்ள இருதயத்தோடு சபைக்கு வரணும், சுத்தமுள்ள இருதயம் நமக்குள்ளே இருக்க ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு கிருபை தருவாராக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவருடைய நினைவுகளின் பேர்களிலே அறிந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது, அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய் ஆண்டவர் தருவார். சில நேரத்தில் ஆண்டவர் தீமைக்காக அனுப்புகிற மாதிரியே இருக்கும், கஷ்டத்தின் பாதையில் அனுப்புகிற மாதிரியே இருக்கும். கர்த்தர் அதை அனுகூலமாய் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் நினைப்பீங்க, ஏன் இதுக்குள்ளே ஆண்டவர் என்னை பிரவேசிக்க வைத்தார், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குதுன்னு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிற காரியம் அது தீமைக்காக அல்ல, அது தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். சமாதானத்தின் பாதையில் ஆண்டவர் நடத்துவார். இப்படி உங்கள் நினைவுகளை எல்லாம் அந்த வசனம் சொல்லுகிறது, அறிந்திருக்கிறேன், நிறைவேற்றுவேன், எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவை தீமைக்காக அல்ல, அவை சமாதானத்துக்கு ஏதுவாய் ஆண்டவர் இந்த நினைவுகளை உங்களுக்கு நடத்தி கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார் என்பதை பார்க்கிறோம். அவர் அனுமதித்ததில் தயவு கிடைக்கும்படி உனக்கு செய்வார். ஒருவேளை பலவீனமாக கஷ்டமாக உங்கள் வாழ்க்கையில் அதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இருந்தே நன்மை வர ஆண்டவர் செய்வார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவன் சிறைச்சாலையில் போடப்பட்டவனாக இருந்தான். அவன் எங்கே போடப்பட்டவனாக இருந்தான்? சிறைச்சாலைக்குள்ளே. அந்த சிறைச்சாலைக்குள்ளே போடப்பட்டிருந்தாலும் சிறைச்சாலையுடைய தலைவனிடத்திலிருந்து தயவு கிடைக்கும்படி என் தேவனால் செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. நம்மளா இருந்தால் என்ன செய்திருப்போம்? இந்த சிறைச்சாலைக்குள்ளே என்னை ஏன் நீங்கள் போட்டீங்க ஆண்டவரே, உங்களை தானே நான் நம்பினேன், எனக்கு லாபம் வரும்னு பார்த்தா நஷ்டப்பட்டு என்னை இந்த சிறைச்சாலைக்குள்ளே போட்டு இருக்கிறீங்களே நினைப்போம். ஆனால் சிறைச்சாலைக்குள்ளே போடப்பட்டு சிறைச்சாலை தலைவனிடத்தில் தயவு கிடைக்கும்படி செய்கிறதா நம்ம தகப்பன். கடனுக்குள்ளே உன்னை அனுமதித்தாலும் கடன் பிரச்சனையிலிருந்தே உனக்கு விடுதலை கொடுக்க முடிகிறது தான் நம்ம தகப்பன். வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டத்தின் வாயிலாகவே உனக்கு நன்மை செய்ய முடியும் என்பதுதான் நம்மளுடைய அருமையான நம்மளுடைய கர்த்தராகிய தேவன் என்பதை நீங்கள் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆமென். ஒரு தரிசனம் அவன் வாழ்க்கையில் உண்டாகிறது. நல்ல வஸ்திரத்தை தரிக்கிறான். தகப்பனுக்கு ரொம்ப அன்பானவன் இந்த யோசேப்பு. ஆமென். பல குமாரர்கள் அவனுக்கு இருந்தாலும் அவங்க அப்பா இந்த யோசேப்பின் மேல மிகப்பெரிய அன்பு அவனுக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேலே இந்த யோசேப்பை போல எத்தனை ஜனங்கள் சகோதரர்கள் நமக்கு இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உன் மேல விசேஷித்த அன்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு விசேஷித்த கிருபையை ஆண்டவர் உன் மேல வைத்திருக்கிறார். அந்த கிருபை என்ன செய்கிறது? அந்த அன்பு என்ன செய்கிறது? அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து வைக்கிறது. இப்படி கொடுக்க கொடுக்க என்ன ஆகுறதுன்னா சகோதரருக்குள்ள அவன் பொறாமை கொண்டவனாய் மாறுகிறான். என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய தரிசனம் வெளிப்படுகிறதோ, என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்பட போகிறாரோ, உடனே மற்ற ஜனங்கள் உங்களை கண்டு பொறாமை கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தா தெரியும். 39-40 யோசேப்பை பார்க்குறோம். அவன் சின்ன பையன். அவன் ஆண்டவர் அவனுக்குள்ள ஒரு தரிசனத்தை போட்ட பிறகு, ஆண்டவர் அவனுக்குள்ள ஒரு அக்கினியை போட்ட பிறகு, ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறேன்னு அவனுக்குள்ளே போட்ட பிறகு அவன் வாழ்க்கையில் உடனே சந்தோஷம் வரலை. இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டால் சுகபோகமாக நீங்கள் வாழ முடியாது, வெதுவெதுப்பாக நீங்கள் வாழ முடியாது.
நல்ல பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு சுகமாக நீங்கள் வந்து போக முடியாது. வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும், வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கும், வாழ்க்கையில் பலவீனம் இருக்கும், வாழ்க்கையில் எல்லா விதமான தேவைகள் இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் பெரியவர், உனக்கு அற்புதம் செய்கிற தேவன் உன்னோடு கூட இருந்து அவர் நடத்துகிறத உன்னால் பார்க்க முடியும். அதுதான் நம்மளுடைய கர்த்தர். அதற்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டனால, எனக்கு தரிசனத்தை கொடுத்துட்டனால நான் என்ன செய்ய போகிறதில்ல, இப்படியே இருக்க போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கையில் தரிசனம் வந்த பிறகு, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தரிசனம் வந்த பிறகு, அந்த விதை விழுந்த பிறகு, அந்த அக்கினி அவன் வாழ்க்கைக்குள்ள அந்த அபிஷேகம் வந்த பிறகு உடனே அவனை கண்டு எல்லாரும் பொறாமைப்பட்டார்கள். இன்றைக்கு ஆமென், இந்த சபைக்கு வர உங்களை குறித்து யார் வேணால் பொறாமைப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஒருபோதும் ஆண்டவர் என்ன செய்கிறதில்ல, பொறாமைப்படுகிறதில்ல. இப்போது அந்த அண்ணன்மார்கள் ஆடு மேய்க்க போகிறாங்க. ஆடு மேய்க்க போகிறவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். யாரை சூஸ் பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு நல்ல பணக்கார குடும்பம் வேலைக்காரனை சூஸ் பண்ணி சாப்பாடை கொடுக்க அனுப்புனா போய் சாப்பிட போயிருப்பான். ஆனால் வேலைக்காரனை விட்டு அனுப்பலை. யாக்கோபு கூப்பிட்டு, யோசேப்பை நீ என்ன செய், போய் உன் அண்ணன்மார்களுக்கு இதை என்ன செய், விசாரித்து விட்டு வா, சேமமா என்று கேட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறான். எந்த பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துக்கே கர்த்தர் அனுப்புகிறாரு பாருங்களேன். ஆண்டவருடைய தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால், ஆமாம், நீங்கள் ஒன்றத்துக்கும் பயப்பட வேணாம். அந்த இடத்துக்கே ஆண்டவர் அனுப்புகிறார். இதெல்லாம் கர்த்தருடைய செயல். இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது சகோதரர் கூப்பிட்டு, என்னப்பா இப்போ தான் வந்தியான்னு விசாரிச்சானா, தூரத்தில் அவனை பார்த்துட்டு சொப்பனக்காரன் வரான், தரிசனக்காரன் வரான், சர்ச்சுக்காரன் வரான், சர்ச்சை நடத்துகிறவன் வரான், அப்புறம் என்ன பேர் இருக்குது, ஏதோ பேரில் நமக்கு சொல்லுவாங்க. இவங்க அது தரல, ஆலயத்துக்கு போகிறவன் வரான், நகை போடாதவன் வரா, பாட்டு பாடுறவன் வரா, ஆமாம், சண்டே கிளாஸ் நடத்துகிறவன் வரா. தூரத்தில் பார்க்குறான். சகோதரர் யோசேப்பை தூரத்தில் பார்த்து சொல்லுகிறான், இவன் சொப்பனக்காரன். உங்கள் மேலே அபிஷேகம் இருந்தால், உங்கள் மேலே தரிசனம் இருந்தால், ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே இருந்தால், தூரத்தில் உங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு அறிஞ்சிருவாங்க. இவன் வரான். இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சு என் மனைவி தான் நகை போடலன்னு நான் பார்த்த வரைக்கும் இவன் தான் நகை போடல போல. அதனால் எங்கே பார்த்தாலும் எந்த கடைக்கு போனாலும் தனியாக தெரிகிறாப்புல மனைவி. கண்டுபிடிச்சதான், தூரத்தில் தரிசனம் உள்ளவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. வந்துட்டாங்க, உள்ளே ஓடிடு, போய் ஒளிஞ்சுக்கோ. ஆனால் பாருங்கள், அண்ணன்மாரை கூப்பிட்டு அந்த பிளான் போடுறான். இப்போ என்ன செய்கிறான், கமிட்டி மீட்டிங் நடத்துகிறான். யார் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, யார் இந்த தரிசனத்தை என்ன செய்யக்கூடாது, அவங்க பாதையில் நடக்கக்கூடாது, யாரும் என்ன செய்யக்கூடாது, சண்டே கிளாஸ்லாம் போகக்கூடாது, சரியா, அவங்க கூப்பிட்டா போகக்கூடாது, இப்படி சொல்லி ஒரு தரிசனம் உள்ள மனுஷனை வரும் பொழுது ஆண்டவர் எங்களை மாத்திரம் அப்படி நடத்துறதல்ல, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடத்துகிறார். தூரத்தில் அவர்கள் அறிந்து யோசேப்பை, சொப்பனக்காரன் வரான், இவனை என்ன பண்ணலாம், கமிட்டி, நம்மளாம் அவன் கூட சேரக்கூடாது, நம்ம போனால் அவனும் நம்மளை சொப்பனக்காரனாக மாற்றிடுவான், அவனும் நம்மளை என்ன செய்வான், வெள்ளை சட்டையை போட வச்சிருவான், நகையை கழட்டி வச்சிட போகிறான். இப்படிலாம் தவறாக எண்ணி அந்த யோசேப்பை என்ன செய்கிறான், கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்ணுறான். நல்ல வேலை இங்கே யாரும் நம்மளை கொலை பண்ணலாம் முடிவு கொலை பண்ணிடலாம், மர்டர் பண்ணிடலான்னு ஒரு முடிவு பண்ணுறான். இது ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்து இருக்கு அண்ணன்மார்களுக்குள்ளே. இப்போ யோசேப்பு வந்த உடனே ஆண்டவர் எந்த கொலை செய்ய வேண்டும் என்று உணர்வை அவனுக்கு கொடுத்துருக்கிறாரோ, இன்றைக்கி உன் ஊழியம் பாதிக்கப்படணும், நீ வளரக்கூடாது, நீ குழியில் தள்ளப்படணும், உன்னை சாகடிக்கப்படணும்னு யார் உன்னை பொறாமல் கொண்டு நினச்சாலும் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு தயவு பாராட்ட விடுவார். உடனே ரூபன் மூத்த பையன் வந்து சொல்கிறான், அவன் பாவம்பா, சின்ன பையன், அவனை கொலைலாம் செய்ய வேணாம், அவனை குழியில் தூக்கி நம்ம போட்டுடலாம், அப்படி வேணால் நம்ம பண்ணலாம், ஒரு தயவு, கொலை செய்ய வேணாம், அவனை குழியில் வேணால் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவனை சொல்லும்போது அவனை வருவான். அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் அவனை அவுத்து அவனை ஒரு குழிக்குள்ளே என்ன செய்கிறாங்க, யோசேப்பை இறக்கி வச்சிடுறாங்க. அந்த குழியில் வசனம் சொல்லுகிறது வெறும் தண்ணீரான குழி. இன்றைக்கி கர்த்தர் அந்த பாதையில் நம்மளை அனுமதிப்பார். உன்னை வெறும் குழி, அந்த வெறும் குழியில் வெறும் தண்ணினா சரீரத்தில் பலன் இல்லாத சூழ்நிலை, உன் சரீரத்தில் பலன் இருக்காது. கடந்த 2 வாரமாக எனக்கு பலனே கிடையாது, சரியே ஆகலை, நான் அதை குறித்து கவலையே படலை. சத்துருவை எவ்வளோ பெரிய போராட்டம் கொண்டு வந்தாலும் அதை குறித்து கவலைப்படலை. அந்த குளிர் தண்ணீர் இல்லாத குழி,
உன் சரீரத்தில் பலவீனம் கொடுக்கிற குழி, உன் ஆவியில் பலவீனத்தை கொண்டு வருகிற குழி, உன் ஜெப வாழ்க்கையில் பலவீனத்தை கொண்டு வருகிற குழி, அந்த குழியில் அவனை இறக்கி வைக்கிறாங்க. அவன் என்ன கதறி இருப்பான். ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை தந்து கொண்டு வந்தது இந்த குழியில் கொண்டு வர்றதுக்கா? ஆண்டவர் என்னை தரிசனம் கொடுத்து கொண்டு வந்ததுக்கு, என்னை இந்த காட்டு பகுதியில் என்னை கொண்டு வந்து ஊழிய செய்ய வைப்பதற்கா? ஆண்டவர் என்னை தரிசனத்தை கொண்டு வந்து வைத்ததுக்கு ஒரு சின்ன இடத்துல குறித்து நான் ஆராதிப்பதற்கா? ஆனால் கர்த்தர் நம் ஆராதிக்கிற தேவன், அவர் விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். இப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர்? அந்த குழியில் இருக்கிறவனை மீதியானவர்கள் ஒருத்தவங்க வராங்க, இன்னொருத்தர் சொல்கிறான் அவரை விட்டு போட்டுடலாம், அவனை குழியில் இருக்கிறத விட விற்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவனை விற்று போட்டார்கள். உடனே யோசேப்பை விற்று போட்ட பிறகு அவன் எகிப்து அண்டைக்கு அடிமையாய் வருகிறான். இன்றைக்கி கர்த்தர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தரிசனம் உள்ளவனை கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு பாதையாய் ஆண்டவர் கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி அதை பார்க்க முடிகிறது. என் தலைமுறையில் என்னுடைய ஸ்டேஜில் இருக்கிற ஒவ்வொரு இளம் ஊழியரை நான் பார்க்குறேன். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த தரிசனம், அந்த தாகத்தோடு கர்த்தர் கொண்டு போகிறத பார்க்க முடிகிறது. அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் நினைவுகளை நீங்கள் வாழுகிறதை விட, உங்கள் திட்டங்களிலே நீங்கள் வாழுகிறதை விட, வாட் இஸ் யுவர் பிளான்? ஆண்டவரே, என் சபையை குறித்து என்னுடைய பிளான் என்ன? என் குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் என்ன? எந்த திட்டத்தை நீங்கள் போட்டிருந்தாலும் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆமேன். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்து முடித்தார். ஆமேன். அவன் நினைத்திருக்கலாம் உன்னை குழியில தள்ளி விட்டுருக்கிறான், உன்னை தூரத்தில் அறிஞ்சவன் கெட்டவன் சொல்லி இருக்கலாம். உன்னை யாரு என்ன நினைச்சிருந்தாலும் ஒருபோதும் அதற்கு ஒரு பிசுறும் ஆண்டவர் ஒரு பிசுறும் நம்ம மேல தொடாத அளவுக்கு யோசேப்பை சரியான இடத்திற்கு அடிமையாய் கொண்டு போய் ஆண்டவர் வைத்தார். அடிமையான இடத்துல அவன் தேவனுக்கு உண்மையாய் இருந்ததனால், கர்த்தர் அவனோடு கூட இருந்ததனால், அந்த பார்வோனுடைய வீட்டில் அவன் அதிகாரியாய் ஆண்டவர் அவனை வைத்தார். நினைத்து பாருங்க. ஆமேன். போத்திபார் வீட்டில் அவன் ஒரு அதிகாரி, அவன் ஒரு ஆஃபீஸராக இருக்கிறான். அடிமையாக குழியில் இருக்கும்போது அவனை நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருப்பான, அடிமை அழுக்கான வஸ்திரம் போட்டவன் இன்றைக்கி என்ன ஷர்ட்டு போடுறான்? பட்டன்லாம் போட்டு ஒயிட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி என்ன செய்கிறான்? அவன் அந்த போத்திபாருடைய வீட்டில் அவன் அதிகாரியாக கர்த்தர் அவனை நிறுத்தினான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னது நடக்கும். அது கொஞ்சம் கூட அது பிசுறு தட்டாது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகமும் 31வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகமும் 39வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையின் தயவு அவனுக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார். ஒரு சின்ன தப்பு பண்ணாத அவனை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டிருக்கிறாங்க. சிறைச்சாலையில் அனுப்பின கர்த்தர் சிறைச்சாலை தலைவனிடத்தில் தயவு பண்ண ஆண்டவர் உண்டு பண்ணுகிற கர்த்தர் நம் கர்த்தர். எந்த சூழ்நிலையும் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டாலும் அதே சூழ்நிலையில் ஆண்டவர்னால் அற்புதத்தை செய்ய முடியும். அதே சூழ்நிலையில் ஆண்டவர்னால் அதிசயத்தை செய்ய முடியும். அதே சூழ்நிலையினால் ஆண்டவர்னால பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் ஆண்டவர்னால செய்ய முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் அதில் கிடையாது என்பதற்கு தான் இந்த அர்த்தம். ஆமீன். சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான், அங்கேயும் ஆண்டவருடைய தயவு அவனுக்கு உண்டானது. சிறைச்சாலைக்குள்ளே வாழுகிறான், அங்கேயும் ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு இருக்கிறது. இருளில் நீ நடக்கலாம், பாவத்தில் நீ நடக்கலாம், ஆண்டவருடைய கிருபை அந்த இடத்திலே உன்னை விளங்கி கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாதபடி அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற கிரியை அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஆமென். அந்த இடத்துல வசனம் இருக்கிறது. நம்ம 40வது அதே பேஜில் 40வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். 40வது அதிகாரம் 4வது வசனம். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து அவர்கள் அநேக நாள் காவலில் இருக்க அவன் விசாரணைக்காரனாய் காவலுக்குள்ளே ஆண்டவர் அவனை ஒரு அதிகாரத்துவத்தில் ஆண்டவர் அவனை கொண்டு வந்தார். இந்த நாட்களில் நீங்கள் எந்த அனுபவத்தில் இருந்தாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் தடைபடாது. சிம்சனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யாத அட்டுழியம் இல்லை. வேசித்தனத்தை பண்ணினான், பல பெண்கள் இடத்துல பிரவேசித்தான், போனான், மடியில் படுத்தான், தூங்கினான், என்னென்னமோ செய்தான். அப்போல்லாம் ஆண்டவர் அவனை விட்டு விலகலை. தேவ ஆவியானவர் அவனோடு இருந்தார்.
எப்போ ஆண்டவர் அவனை விட்டு விலங்குறார் என்றால், என்றைக்கு கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை அவன் இழந்து போனானோ, எப்போ அவன் முடிய வெட்டக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருப்பார், அதை கேட்காம அவன் காதலிக்காக அவன் வருந்தி கேட்டதுனால, அந்த ரகசியத்தை அவனுக்கு சொன்னதுனால, கர்த்தரோடு பண்ண உடன்படிக்கையை அவன் மீறி நடந்ததுனால அவன் அபிஷேகத்தை இழந்தான். ஆமென். தேவ தயவு அவனை விட்டு போனது. ஆனால் இங்கு பார்க்கிறோம், சிறைச்சாலையில் இருந்தாலும் நீங்கள் எந்த பலவீனத்தில் இருந்தாலும் பலவீனத்தை வைத்து ஆண்டவர்னால பலத்தை தர முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியும்? எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதில் வைத்து கர்த்தர்னால அற்புதம் செய்ய முடியும். எந்த பண தேவை இருந்தாலும் அந்த பணத்தை வைத்து ஆண்டவர்னால அற்புதம் செய்ய முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிறைச்சாலைக்குள்ளே கைதியாக இருந்தவனை ஆண்டவர் அதே சிறைச்சாலையில் ஆண்டவர் அதிகாரியாக மாற்ற முடிந்தது. கர்த்தர் செய்ய நினைத்தது அது ஒருபோதும் தடைபடாது. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் தரிசனத்தை தந்திருக்கிறாரா? உன் ஜெப வாழ்க்கையில் ஒரு மேன்மையை ஆண்டவர் தந்திருக்கிறாரா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார் என்றால் இன்றைக்கு விசுவாசித்து அதை தைரியமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் சொன்னால் அதை செய்வார் என்கிறதுல சந்தேகமே கிடையாது. அவர் வாக்கு பண்ணின தேவன், உண்மை உள்ள தேவனாய் இந்த சபையில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். தைரியமாக இவரிடத்துல நாம் சேர கர்த்தர் கிருபை தருவார். இந்த சிறைச்சாலையில் இருந்து யோசேப்புக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ அவன் விடுதலை பண்ண பிறகு ஒரு சொப்பனத்துக்கு அவன் விளக்கத்தை சொல்லுகிறான். அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் அவனை வைக்கிறான். ஆண்டவர் பாருங்க, எவனை சிறைச்சாலை எவன் நல்லா வரமாட்டானோ நினைக்கிறானோ அவனை கொண்டு ஆண்டவர் உயரத்தில் கொண்டு வந்து வைப்பார். எந்த அண்ணன்மார்கள் குழியில் போட்டானோ அவனே வந்து அந்த இடத்துல தயவு பாராட்டி நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த அண்ணன்மார்களே பஞ்ச காலத்தில் போஷிக்கத்தக்கதாய் யோசேப்பு ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றால் அவர் ஆசீர்வதிப்பார். உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் கொடுத்திருப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை அவர் ஒருபோதும் அது தடையா இல்லை. கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் செய்தார். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். இன்னொரு சிறைச்சாலையை பார்ப்போம். ஆண்டவர் ஏன் இந்த தேவ மனுஷர்களுக்கு சிறைச்சாலை அனுபவத்தை தராருன்னு தெரியல. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 12 வந்தீங்கன்னா, பேதுரு என்ன செய்கிற ஒரு ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரன் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னான்னு சொல்லி ஏரோது என்ன பண்ணுகிறான், இவனை சிறைச்சாலையில் கொண்டு வந்து போடுகிறான். ஒரு ஊழியர் செய்கிறவ சிறைச்சாலையில் இருக்கிறான். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இந்த இயேசுவுக்கு ஊழியர் செய்ய வந்து ஜெயிலில் தூக்கி போட்டார். இந்த இயேசுவுக்கு ஊழியர் செய்ய வந்து ஒரு பணமும் இல்லை, ஒரு லாபமும் இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை, ஆனால் ஜெயிலில் இருக்கிறார். பேதுரு பாருங்கள், 2 சங்கிலியினால் அவன் கட்டப்பட்டு இருக்கிறான். நல்லா கவனிக்கணும் அந்த இடத்துல வசனத்தை. 2 சங்கிலியினால் அவன் கை கட்டப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய சபையோ அவனுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த சபை அவனுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தது. இன்றைக்கி இந்த தாளை உங்களுக்கு தரும் பொழுது, இந்த குறிப்பை நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய விடுதலையும் பெரிய அற்புதத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். இப்போ சிறைச்சாலையில் சங்கிலியினால் கட்டப்பட்டு இருக்கிற பேதுருவை எப்படி ஆண்டவர்னால கொண்டு வர முடியும்? அந்த 12வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 4 செக்ஷன் அங்கே வச்சுருக்கிறாங்க. அதில் போட்டிருக்கோம் 4 அடுக்குகள், அதாவது 4 செக்ஷனை அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த 4 செக்ஷனை தாண்டி பேதுருவினால தப்பிக்க முடியாது. ஒரு செக்ஷனை தாண்டினாலும் அடுத்த செக்ஷனில் நீங்கள் மாட்டுவீங்க. உங்களுடைய பலத்தினாலேயோ, உங்களுடைய மூளையினாலேயோ, உங்களுடைய எண்ணங்களினாலேயோ, உங்களுடைய சிந்தனைகளினாலேயோ என் வாழ்க்கையை நான் இந்த சிறைச்சாலையிலேருந்து தப்பிச்சிருவேன், என் வாழ்க்கையை பல பிரச்சனையிலேருந்து நான் தப்பிச்சிருவேன், என் காரியத்தை நான் அற்புதமாக சந்திச்சிருவேன் நீங்கள் நினச்சி 4 காவல்கள் அங்கே இருக்குது. ஒரு காவலில் நீங்கள் தப்பித்தாலும் உங்கள் சுயபலத்தினால கடைசியில் மாட்டிப்பீங்க. சரி, நான் திறமை மிக்கவன், என் திறமையை வச்சு என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன், என் திறமையை வச்சு நான் எல்லாவற்றையும் செய்திருவேன்னா 2வது காவலில் மாட்டிடுவீங்க. சரி, எனக்கு ஆள் பலம் இருக்குது, நான் அவர்களை வச்சு என்ன பண்ணுவேன், ரெக்கமெண்டேஷன் வச்சு நான் மேலே வந்துடுவேன், அவங்கள வச்சு நான் பிடிச்சி இதை பண்ணிடுவேன், இவன் எனக்கு பணம் கொடுத்துருவான்னு சொல்லி இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா 3வது காவலில் நீங்கள் மாட்டிடுவீங்க. இப்படி ஒவ்வொரு காவலும் அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்குற வாசிப்போம். முதல்ல அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் அதில் 3வது வசனம் அது எடுத்திருந்தீங்கன்னா அதை வாசிங்க. ஆமாம், அப்போஸ்தலர் 12 அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து, பஸ்கா பண்டிகைக்கு 4வது வசனம். ஆமென். பேதுருவை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு
எண்ணி அவனை காக்கும்படி பாருங்க, வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். 4 கேட் இருக்கு. இந்த 4 கேட்டை தப்பிச்சு ஜெயில இருந்து வெளியே வர முடியாது. இன்னைக்கு உங்களால பல கட்டுகள், பல பலவீனங்கள், பல சூழ்நிலைகள், பல தேவைகள் எதோடு இருந்தாலும் உங்க எண்ணத்தை வச்சு, உங்க நினைவுகளை வச்சு இந்த 4 கேட்டை நீங்க தாண்ட முடியாது. ஒருவேளை உங்க சிந்தனையினால ஒரு கேட்டை தாண்டிடலாம், ஒருவேளை உங்க எண்ணத்தினால ஆள் பலத்தினால நீங்க 2வது கேட்டை தாண்டிடலாம். ஆனா 4 வகுப்புகளை தாண்டுகிறது சாதாரண காரியம் அல்ல. இன்னைக்கு தேவ மனுஷனாகிய பேதுரு அந்த இடத்துல கொடுத்தபடி கர்த்தர் இன்றைக்கு அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம இருப்போம் என்றால், இந்த ஊழியத்துல சில நேரத்துல யாராவது நம்மளுக்கு ட்ரஸ்ட் கிடைப்பாங்களா, உதவிக்கு ஆள் கிடைப்பாங்களா, பல பேர் கிடைக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு இந்த கேட்டை, இந்த ஊழியத்தை என்ன செய்ய முடியாது, தாண்ட முடியாது. உதவி செய்கிறதுக்கு ஊழியக்காரங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க தெரியுமா? சிறுபான்மை இயக்கத்தில் பாஸ்டர்ஸ்க்கு உதவித்தொகை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் மு.க. ஸ்டாலின் உதவி பண்ணுறாரு. ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அதை தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி விட்டேன்னா அவங்க என்ன செய்வாங்க, எனக்கு மாதம் மாதம் உங்களுக்கு பெண்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரி எனக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ரெடியாக இருக்கிறாங்க. இது 3வது சிறைச்சாலை, இது 3வது கேட். இதெல்லாம் செஞ்சு இந்த ஊழியத்தை வளர்த்து நான் பிழைப்பை நடத்துவதற்காக அழைக்கப்படலை. சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தாலும் பேதுரு துதித்து கொண்டு இருக்கிறார். சங்கிலியினால் கட்டப்பட்டு இருந்தாலும் அவன் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறார். அந்த சபை ஜனங்கள் ஓடி போய் ஏரோது இடத்துல, ஐயா ஐயா எங்க பேதுருவை வெளியே விட்டுருங்க ஐயான்னு கெஞ்சல. சபையார் கூடி வீட்டில் உட்கார்ந்து ஜெபித்தார்கள். இன்றைக்கு இந்த ஜெப குறிப்புகளை உங்க வீட்டில் வைத்து நீங்க ஜெபிக்கும் போது, ஆமென், 4வது காவல் என்ன, எத்தனை காவலா இருந்தாலும் கர்த்தர் அதை தாண்டுவதற்கு பலனை தருவார். ஆமென், அல்லேலூயா. பேதுரு ஒரு மீனவர். இயேசுவை பிடிக்க வரும் பொழுது முதல்ல கத்தி எடுத்து காதை வெட்டுனவன் பேதுரு. அப்படின்னா என்னன்னா, பேதுரு கையில் அநேக ஆயுதங்களை வைத்திருந்த மனுஷன். இயேசு கூட இருக்கும்போது ஆயுதங்களை வைத்து இருந்த மனுஷன். ஏன் ஒரு யார்பினை வச்சு ஒரு கேட்டை திறக்க முடியாது? எத்தனை காவல்கள்! இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சிறைச்சாலை அனுபவம் உண்டு தான், பாடு உண்டு தான், தேவை உண்டு தான், பலவீனம் இருக்கும் தான், பண தேவை இருக்கும் தான். ஆனால் அத்தனை சிறைச்சாலை 4 கேட்டை போட்டிருந்தாலும் கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார் என்று வசனம் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், ஜனங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய தூதனானவன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே வருகிறான். அதை வாசிப்போம். 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சிறைச்சாலையில, பலவீனத்துல, தேவையில எதனை இருந்தாலும் கர்த்தருடைய தூதன் அங்கு வந்து விட்டான் என்றால் அங்கு ஒரு வெளிச்சம் உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்போது பேதுருவை விழாவிலே தட்டி பாருங்க, நல்ல பேதுருவை வந்து தட்டுகிறார், எந்திரி. ஆமென். இன்னைக்கு எந்த ஏக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்க விழாவிலே தட்டி எந்திரி. நான் செய்ய நினைத்தது தடைபடாது உன் வாழ்க்கையில, நான் செய்ய போகிறது தடைபடாத உன் வாழ்க்கையில் உன்னை நான் நிறைவேற்றுகிற கர்த்தராய் உன்னை விழாவிலே இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிற உங்களை ஆண்டவர் விழாவிலே தட்டி சொல்லுகிறார், சீக்கிரமா எழுந்திரு என்று. கர்த்தர் அவனை எழுப்பினான். எழும்பு சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று வசனம் இருக்கிறது அல்லவா? உங்க வல்லமையை, இழந்த வல்லமையை எடுத்துக்கொள்ள, சிறைச்சாலைகளில் இருந்து உங்களை ஆண்டவர் மீட்டுக்கொள்ள வர விரும்புகிறார். அதுதான் கர்த்தர் செய்ய நினைத்தது உங்க வாழ்க்கையில தடைபடாது. கர்த்தர் தாம் நினைத்ததை அவர் செய்தார் என்று வசனம் இருக்கிறது. புலம்பலில் சாதாரணமாக இந்த வசனம் எழுதப்படலை. ஒரு பெரிய பாவத்துக்குள்ளே அந்த ஜனங்கள் இருந்தாங்க. அந்த பாவத்திலிருந்து மீண்டு வருகிறதுக்கு எப்படி வழியில் செல்ல தீர்க்கதரிசி ஜெபிக்கிறான், துக்கத்தோடு ஜெபிக்கிறான், பாரத்தோடு ஜெபிக்கிறான். இந்த ஜனங்களை எப்படி மீட்டு கொண்டு வருவது? இரக்கம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நீ பாவம் செஞ்சு விழுந்திருந்து கரைப்பட்டு போன பக்தியாக இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல அந்த இரக்கத்தை சம்பாதிக்கணும். அந்த இரக்கம் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறைச்சாலையில் இருந்தாலும் உங்களை மீட்டு கொண்டு வரும். அந்த இரக்கம் தான் நீ பாவத்தில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வரும். 25வது வயது வரை என் வாழ்க்கையில பாவத்தில் அனுமதித்த மனுஷன் நான். எப்போ தேவனுடைய இரக்கம் என் மேலே வந்ததோ, தேவனுடைய தயவு என் மேலே இருந்ததோ, ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார். இன்னைக்கு அந்த சிறைச்சாலையில் உங்களை மீட்டு கொண்ட வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை சிம்சோனை போல விழுந்திருக்கலாம். தேவ இரக்கம் அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஒரு கட்டன் வரும் பொழுது தான் அந்த இரக்கம் அவன் மேலே விட்டு விலகிருச்சு. இன்றைக்கி அந்த இரக்கம் நம்ம மேலே இருக்கணும்.
ஊழியக்காரன் மேலே அந்த இரக்கம் இருக்கணும். விசுவாசி பிள்ளைகள் குடும்பங்கள் மேலே அந்த இரக்கம் இருக்கணும். அப்போ தான் உன்னை ஆண்டவர் சிறைச்சாலையிலேருந்து ஆண்டவர் உன்னை கொண்டு வர முடியும். பாவத்திலிருந்து உன் ஆண்டவர் மீட்டு கொண்டு வர முடியும். ஆண்டவரே, எங்கள் மேலே அந்த இரக்கத்தை செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. அந்த இரக்கத்தை பெற்ற பிறகு தான் புலம்புற அந்த புலம்பலில் இந்த வசனம் வெளிப்படுகிற கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார் என்று சொல்லி பேதுருவுடைய வாழ்க்கையில் செய்கிறார். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. அவன் விழாவில் தட்டின பொழுது சங்கிலி அவன் கையில் இருந்து விழுந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் சங்கிலிகள் விழுந்து போகும். எவன் நம்மளை விழுங்கணும் என்று நினைக்கிறவனை விழுந்து போவான். சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் உன் ஊழியத்தை ஆயத்தப்படுத்துவார், உன் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துவார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 8வது வசனம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சத்தை கொடுத்துக்கொள் என்றான். அந்தபடியே செய்தான். பின்னும் அவனை நோக்கி, என் பின்னே வா. ஆண்டவர் படிப்படியாக அந்த காரியத்தை சொல்லித்தரார். முதல்ல பெல்ட்டை கட்டு, செருப்பை போடு, ரெடியார், ட்ரெஸ்ஸை போடு, ரெடியார். உன்னை ஆண்டவர் வெளியே கொண்டு போகிறார். உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அந்த நாளில் நீங்கள் ரெடியாக இருங்க. வேதத்தை எடுத்துக்கோங்க, விசுவாசத்தை பிடிச்சிக்கோங்க, நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைத்து ரெடியாக இருங்க. உங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு போகிறார். தேவ தூதன் சொல்லுகிறான், என் பின்னாடி வா. இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். பேதுருவை 4 காவலில் இருந்து ஆண்டவர் எப்படி கொண்டு வர போகிறாருன்னு பாருங்கள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்வார். உங்கள் பாதரட்சத்தை போட்டுக்கொள். வெளியே செருப்பை விட்டுருக்கீங்களா, போகும்போது போட்டுக்கல, இங்கேயே பாதரட்சத்தை போட்டுக்கொள். வேத வசனத்தை எடுத்துக்கோ, விசுவாசத்தை பிடித்துக்கொண்டு இப்படி கடந்து போகும்போது கர்த்தர் உனக்கு அற்புதத்தோடு கடந்து போக ஆண்டவர் செய்வார். ஆமென். 9வது வசனம். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தான் ஒரு தரிசனம் காணுகிறதாக அவன் நினைத்தான். அந்தபடியே அவன் தூதருக்கு பின்பாக அவன் போகிறான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து பின்பாக நீங்கள் போங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அந்த காவல்களை எல்லாம் ஆண்டவர் தாண்ட ஆண்டவர் கிருபை செய்வார். இப்போ 10வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு அது போதும். அது தானாய் அவர்களுக்கு திறவு உண்டது. இன்றைக்கு உங்களுக்கு தானாய் திறக்கப்படணும் பாதைகள். நீங்கள் போய் நிற்காதீங்க. எனக்கு ஏதாவது உதவி செய்கிறீங்களான்னு போய் கேட்டு நிற்காதீங்க. எனக்கு ஏதாவது கடன் தரீங்களான்னு போட்டு நிற்காதீங்க. எனக்கு ஏதாவது வாய்ப்பு தரீங்களான்னு போய் கேட்டு நிற்காதீங்க. எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு போய் நிற்காதீங்க. திருமணமாகும் பொழுது வரதட்சணைக்காக போய் நிற்காதீங்க. எந்த ஒரு காரியத்துக்கு நிற்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, கதவு தானாய் திறவுண்டது. உன் வாழ்க்கையில் தானாய் திறவுணும். என் குடும்பத்தில் பிரச்சனை, எனக்கு சமாதானம் செஞ்சு வைங்கன்னு சொல்லி யார் இடத்துல போய் நிற்காதீங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது எத்தனை சிறைச்சாலை கதவுகளாக இருந்தாலும் கதவு தானாய் திறவுண்டது என்ற வசனம் இருக்கிறது. பேதுருவை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அதே போல் பிரச்சனையில் இருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவார். எதற்காக போய் நிற்காதீங்க. என் அனுபவம் ஊழியத்தில் கொஞ்சம் அனுபவம் தான், ஆனால் எனக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்லி ரொம்ப அனுபவித்து பலர் இடத்துல கிடைத்த வாய்ப்பும் கிடைச்சது எனக்கு. ஆனால் அந்த வாய்ப்பு நிரந்தரம் அல்ல என்று கர்த்தர் சொன்னார். உனக்கு கதவு தானாய் திறக்கப்பட வேண்டும் ஜான்சன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். உனக்கு நீ வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளாத, உனக்கு வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பேன். நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன். அசிஸ்டண்டாக இருக்கும்போது எப்போ எங்களெல்லாம் பிரசங்கம் பண்ணலாம் விட மாட்டாங்க. அசிஸ்டண்டாக எங்கள் வேலை என்ன, வேலை செய்கிறது தான் எங்கள் வேலை. அப்போ பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு சந்தோஷமாக இருக்குது. இப்போ வாரம் பிரசங்கம் பண்ண ஆண்டவர் கிருபை தரார். ஏன்? வாய்ப்புக்காக போகாத, கதவு தானாய் திறக்கப்படும். ஆண்டவரை நம்பி இருந்து பேதுரு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறான். மெய் மறந்து தரிசனம் காண்கிறது போல மயக்கத்தில், அங்கே பாருங்கள், மயக்கத்தில் பேதுரு இருக்கிறான். அந்த மயக்கத்தில் எப்படி அவன் சொல்கிறத கேட்க முடியும்? தூக்க கலக்கத்தில் சில நேரத்தில் சில ஃபோன் கால் வந்தால் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியாது. அவளை கூப்பிட்டு தான் கேட்பேன், இப்போ நான் என்ன பேசினேன் அப்படின்னு மறந்துடும், மயக்கம். ஆனால் அந்த மயக்கத்துலேயும் அவன் சட்டையை போட்டு செப்பலை போட்டு பெல்ட்டை கட்டி
அவர் 2 காவலை தாண்டி இரும்பு காதலை தாண்டி வெளியே வருகிறானா கர்த்தர் உங்களை நடத்துவார் என்றால் அது மயக்கம் போலவே இருக்கும். எனக்கு மயக்கம் எப்போ தெளிஞ்சதுன்னா, கல்யாணம் ஆகும்போதும் மயக்கம்தான், ஊழியம் கிடைக்கும் போது மயக்கம்தான். இந்த சபைக்குள்ளே வந்த பிறகு தான் தெரிஞ்சது ஒரு மயக்கம் தெளிஞ்சது. ஆண்டவர் திருமணத்தெல்லாம் கொடுத்து ஊழியத்தை கொண்டு வந்து ஒரு சபையின் தரிசனத்தில் இங்கே ஆண்டவர் கொண்டு வந்து என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி மயக்கம் தெளிகிற அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். இன்றைக்கு நீங்கள் பாதையை திறக்கக்கூடாது, கதவு தானாய் உங்களுக்கு திறக்க வேண்டும். இன்றைக்கி என்ன தேவையாக இருந்தாலும் உதவி செய்கிறதுக்கு மனுஷங்க எனக்கு இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல இடத்துல ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஊழியத்துக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க. கதவை நம்ம திறக்கக்கூடாது, கதவு தானாய் திறக்கணும். யாருக்கிட்டையும் ப்ரப்போஸ் பண்ணாது. நானும் யார்கிட்டையும் ப்ரப்போஸ் பண்ணல. ப்ரப்போசல் தன்னாலே வரணும், ஏற்ற துணை தன்னாலே வரணும். நான் ஒரு நாள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி கதவு திறக்குது பாருங்கள். ஆனால் ஏற்ற துணைக்காக தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒரு பாஸ்டர் அம்மாவுக்கு கீழே உதவி போதகராக இருந்தேன். பாஸ்டருக்கு கீழே உதவி போதகராக இருக்கலாம், ஒரு லேடிஸ் கீழே தான் நான் உதவி போதகராக இருந்தேன். பாஸ்டர் அம்மா பெரிய சபை. அப்போ அந்த பாஸ்டர் அம்மா மேலே வந்து அவங்க வேறு நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தா வேறு திடீர்னு சிவப்பாக அந்த ஸ்கார்ஃபை போட்டு வந்தால் இயேசுநாதர் வந்து இருட்டில் நின்ற மாதிரி இருக்கும். அவங்க முடி வேறு வச்சுருப்பாங்கள்ல, அவங்கள திடீர்னு பார்க்க. ஒரு நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து என் மேலே கையை வச்சாங்க. பயந்துட்டேன், உண்மையிலே இயேசுநாதர் தான் போல அப்படின்னு பார்த்தா பாஸ்டர் அம்மா. தம்பி எந்திரிச்சு வாங்க. நான் எதற்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேனோ கதவு தன்னாலே திறக்கப்படுது. என் பின்னாடி வாங்கன்னு இங்கே தூதன் பேதுருவை கூப்பிட்ற மாதிரி பாஸ்டர் அம்மா என் பின்னாடி வாங்க தம்பி. இப்படி உட்காருங்க. நான் உட்காந்தேன். உங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்களான்னு கேட்டாங்க. எடுத்த உடனே என்னடா அது, நம்ம இப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், இவங்க பொண்ணு பார்க்குறாங்கன்றாங்க. ஆமாம் பாஸ்டர்மா பார்த்துட்ருக்குறாங்க, நான் உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. பாஸ்டர்மா நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணி அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்படியே தம்பி போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி பாஸ்டர்மா நான் அனுப்பிட்டேன். கதவு தானாய் திறந்தது. ஆண்டவர் அடையாளத்தை கொடுத்தார். போய் பாஸ்டர்மாட்ட சொன்னேன். உடனே ஆண்டவர் ஏற்ற துணை என்ன செய்தார், கொண்டு வந்தார். இதுதான் உனக்கு பொண்ணு. இந்த பொண்ணு தானே இங்கே அசிஸ்டண்ட்டாக ஊழியம் செஞ்சிட்ருக்குது, இந்த பொண்ணு எனக்கு தரீங்க. ஆண்டவர் கதவை தன்னாலே திறக்க வைப்பார். இதுவரை அங்கே அசிஸ்டண்ட்டாக அவங்க இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன். அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேசினது கிடையாது. போயிட்டு ஒரு வார்த்தையும் பேசினது கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. கதவு தன்னாலே திறக்கப்படணும். ஆனால் ஊழியத்துக்கு ஏற்றங்கப்பா, நல்லா பாடுவாங்க, நல்லா கீபோர்டு வாசிப்பாங்க, நல்லா ஜெபம் நடத்துவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாம் பார்த்துருக்குறேன். இப்போ ஒரு ஊழியக்காரன் நான் என்ன நினைக்கணும், நம்ம ஊழியம் செய்கிறோம், இந்த பொண்ணு ஊழியம் செய்யுது, ++++, ஒரு மேட்ச் ஆயிரும், ஒரு ப்ரப்போஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, நீ நல்லா பாட்டு பாடுற, நீ நல்லா பிரசங்கம் பண்ணுற, நான் நாளைக்கு ஊழியத்துக்கு போனேன், எனக்கு உறுதுணையாக இருப்பேன். கர்த்தர் செய்ததை நினைத்ததை அவர் செய்தார், அவர் செய்வார், அவர் தான் செய்வார். அதெல்லாம் கேட்டதே கிடையாது. கதவு தன்னாலே திறக்கப்படுகிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சூழ்நிலையிலும் ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் கொண்டு போனாலும் கதவு தன்னாலே திறக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அங்கே தூதன் சொல்லுகிறான், கர்த்தருடைய தூதன், செருப்பு போடு, பெல்ட்டை மாட்டு, ட்ரெஸ்ஸை மாற்று, என் பின்னாடி வா. படிப்படியாக ஆண்டவர் கொண்டு போகிறார். உன்னை ஆண்டவர் படிப்படியாக கொண்டு போவார். சிலருக்கு ஆசை, செருப்பை போட்ட உடனே தப்பிச்சிடணும். ஒரு திருடன் தப்பிச்சு மாட்டிக்கிட்டானா, எப்படி மாட்டினா, ஏதோ எங்கேயோ போய் கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே அவனை கேமராவில் வச்சு பிடிச்சிட்டாங்க. நம்ம தப்பிப்பு அப்படிலாம் இல்லை. 4 காவல் வைக்கப்பட்டிருக்கு, 4 போலீஸ்காரன் இருக்கிறான். அத்தனை பேரையும் தாண்டி போக தேவன் கிருபை தந்து கதவு தன்னாலே திறக்க தேவன் உதவி செய்தார். உங்கள் வாழ்க்கையில் ஆமேன், கர்த்தர் செய்ய நினைத்ததை அவர் தன்னாலே திறக்க ஆண்டவர் உதவி செய்வார். பணம் வேணுமா, கண்ணாலே திறக்க உதவி செய்வார். கர்த்தரால் தான் அதை செய்து முடிக்க முடியும். ஆண்டவர்னால தான் எவ்வளோ அனுபவங்களை சொல்ல முடியும். இந்த கொஞ்ச காலத்தில் எப்போ கர்த்தரை முழுசாக நம்பினோ, எந்த மனசுக்கிட்டேயும் தயவு எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ, கதவு தன்னாலே திறக்க ஆரம்பித்தது. எப்போ நான் நானே தப்பிக்கணும், நானே சிறைச்சாலை கதவை திறக்கணும்னு நினச்சனோ, அப்போல்லாம் எனக்கு அடைக்கப்பட்டு தான் இருந்தது. எப்போ ஆண்டவர் நினச்சது என் வாழ்க்கையில் நடக்கட்டும், தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு ஒப்பு கொடுத்தனோ, கதவு தன்னாலே எனக்கு திறக்க ஆரம்பித்தது. இதுவரை ஆண்டவர் அதை திறந்து கொடுத்து ஆண்டவர் வருகிறார். ஆமென். 11வது வசனத்தை வாசிப்போம். விடுதலையாக்கும்படிக்கு
அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன். இவ்வளோ நேரம் எதில் இருந்திருக்கிறான்? தப்பிக்கிறவளுக்கு மயக்கம். இன்றைக்கி அந்த மயக்கம் தெளிஞ்சவனை மெய்யாகவே கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஸ்ட்ராங் எவிடன்ஸ் உனக்கு இருக்கணும். மெய்யாகவே ஆண்டவர் உன்னை இந்த சபைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். மெய்யாகவே ஆண்டவர் இந்த சபையில் வச்சு உன்னை ரசிக்க போகிறார். மெய்யாகவே ஆண்டவர் உன்னை அற்புதங்களை உன்னை இந்த பகுதியில் ஆண்டவர் செய்வார். அந்த ஸ்ட்ராங் எவிடன்ஸ் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்தார். எப்படி கொண்டு வரணும், எங்கே கொண்டு வரணும், என்ன ட்ரெஸ்ஸை போடணும், எங்கே செருப்பை போடணும். ஒருவேளை அதை தியானிக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. ஜெயிலுக்குள்ளே தப்பிக்கிறான், இங்கே கர்த்தருடைய தூதன் செருப்பு போட சொல்கிறான். சப்பான சவுண்டு வராது. அது வேறு வார் செப்பல், அந்த காலத்தில் அந்த தோல் செப்பல். சக்குன்னு சவுண்டு வராது. ஜெயிலில் இருக்கவ முழிச்சிட மாட்டான். முழிச்சு எங்கடா தப்பிச்சு ஓடுறீங்கன்னு கேட்க மாட்டான். நியாயமாக இல்லையா? ஆனால் அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்பட்டிருக்கிறார். பேதுரு ஏன் தெரியுமா மயக்கமாக இருந்தான்? பேதுரு ஒரு எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்பார். இப்போ செருப்பை போட்டுன்னா அவன் எடுத்துகிட்டு ஓடி இருப்பான். இயேசுக்கிட்டே அப்படி தான் இருந்தார் பேதுரு. அதனால தான் தூதன் பொறுமையாக ஒன்றா சொல்கிறார். மயக்கத்தில் அவனை செருப்பு எடுத்து போடுறான். நீங்கள் ஒன்று கர்த்தருடைய பிரசன்னத்தில் அந்த தேவ மகிமையில் நீங்கள் கீழ்பட்டு ஒன்றா செய்யும்போது கதவு நமக்கு தன்னாலே திறக்கப்படும். கர்த்தர் தாம் நினைத்ததை ஆண்டவர் செய்வார். எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை பேதுருக்கு. ஒரே ஹெல்ப்பு கர்த்தருடைய தூதன் மாத்திரம்தான். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். தாம் நினைத்ததை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உபாகமத்தில் வசனம் இருக்குது. கடைசியாக சொல்லுகிறேன், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு பண்ணின ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை உனக்கு நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆண்டவர் உங்கள் நினைவுகளை நிறைவேற்றுவார். ஆண்டவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிப்பார். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி அப்பா. ஆமென். ஆண்டவரே, பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தீர். எங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க, படிப்படியாய் கொண்டு வந்தீர். கர்த்தர் தாம் நினைத்ததை செய்து முடித்தார் என்று வசனம் இருக்கிறது. செய்தார் என்று எங்களோடு கூட பேசி இருக்கிறீரே. யோசேப்புடைய வாழ்க்கையில் அதை செய்து படிப்படியாய் அவனை கொண்டு வந்து உயரத்தில் வைத்தீர். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு சிறைச்சாலை போல இருந்தாலும் ஆண்டவரை படிப்படியாய் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து அற்புதங்களை உனக்கு செய்ய